கொடுக்கறதுக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? நம்ம ருஸா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் என்னது? எல்லாத்துக்கும் ஒரு காமனா எஜுகேஷனுக்கு ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. அதான் அந்த 10+2+3. அதுதான் இப்ப புது பேட்டர்ன் மாறிட்டு அதுக்கு பேரு 5+3+3+4. ஓகேங்களா? இந்த ஓல்டு பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் வந்து 10 இயர்ஸ் படிப்போம். அப்புறம் ஹையர் செகண்டரி 2 இயர்ஸ் 11 அண்ட் 12. அப்புறம் யூஜி 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் யூஜி 3 இயர்ஸ்ன்னு இது இந்த விஷயத்த இந்த 10+2+3ங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணிட்டு யாருன்னா நம்ம கோத்தாரி தான். இயர் வந்து என்னது 1964ல இருந்து 66. இன்னொரு இடத்துல கோத்தாரி பேரை பார்த்தோம். எங்க பார்த்தோம்? போடுங்க பாப்போம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல கோத்தாரி. கையில பேப்பர்ல எழுதிட்டு இருக்கவங்க, நான் இந்த விஷயம் சொன்னேனே கோத்தாரி பக்கத்துல போய் இதே எழுதிரணும். 10+2+3 அப்படிங்கிறத. எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கணும்னு அந்த கோத்தாரி கமிஷனோட அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. சோ அந்த இடத்துல இந்த கோத்தாரிய பத்தி வந்திருக்கும். இதோட ஏஜ் லிமிட் 6ல இருந்து 18 இயர்ஸ் வரையும் ஏஜ் குரூப்ப கவர் பண்ணும். சப்ஜெக்ட் நாலேஜ் இன் ஸ்கூல் அண்ட் டிகிரி ஆஃப்டர் 12த். இது இந்த ஓல்டு பேட்டர்ன்ல. சோ எல்லா ஏஜஸ்க்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு இதான் கரிக்குலம்னு சொல்லி ஒரு காமன் கரிக்குலமா குடுத்திருப்பாங்க. ஸ்டேட்டுக்குள்ள அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு படிக்க போறாங்கன்னா, அவங்களுக்கு அதுல கொஞ்சம் லிமிட்டடா இருக்கும். உடனே மாற முடியாது இந்த மாதிரி விஷயங்கள். சோ யூஜி கோர்சஸ்க்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்றதும் இந்த ஓல்டு பேட்டர்ன்ல தான். ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம் நேஷனலி. அதாவது காமனான ஒரு சிஸ்டம். எல்லாருக்குமே இதான் என்ன சொல்ல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குமே சமச்சீர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல. சோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. இதனால நிறைய இஷ்யூ இருக்கும். ஏன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு அத படிக்க முடியலாம். இன்னொரு குழந்தைக்கு அத படிக்க முடியாம இருக்கலாம். அதான் நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தவங்களுக்கு நல்லா பாட வரும், ஒருத்தவங்களுக்கு நல்லா ஆட வரும், ஒருத்தவங்களுக்கு நல்லா சம் போட வரும். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாலேஜ்ல இருப்பாங்க. அதனால நீ இப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணா, அது அந்த லெவலுக்கு கரெக்ட்டா இருக்காதுங்கிறத வலியுறுத்தி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இந்த 5+3+3+4. அதாவது நெப் 2020 ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. சோ 5 இயர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன். முதல்ல என்ன பண்ணணும்? ஃபவுண்டேஷன் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும்? பிரிப்பேர் பண்ணணும். அவங்கள 3 வருஷம் வந்து பிரிப்பேர் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு. அப்புறம் மிடில் ஸ்டேஜ், அப்புறம் லாஸ்ட்டா செகண்டரி ஸ்டேஜ். இப்படி 4ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டேஷன், பிரிப்பரேட்டரி, மிடில், செகண்டரின்னு சொல்லிட்டு. இதோட ஏஜ் லிமிட் வந்து 3ல இருந்து. இவங்க ப்ரீ ஸ்கூல் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. 1வதுல இருந்து 12வது வரை. இந்த நியூ பேட்டர்ன் 3 வயசுல இருந்தே. அதாவது நம்ம ப்ரீ ஸ்கூல்ல இருந்தே, ப்ரீகேஜி, எல்கேஜில இருந்தே ஸ்கூல் முடிக்கிற வரையும் எப்படி என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மெயின் ஒரு தீம் கொண்டு வந்தாங்க. ஏஜ் அப்ராப்ரியேட் லேர்னிங். சோ அந்தந்த ஏஜுக்குரிய இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா, ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அதே வயசுலயும் ஒரு பையன் ஒரு இடத்துல என்ன சொல்றது, ஒரு ஹெல்த் இஷ்யூவோ ஒரு வருஷம் 2 வருஷம் கேப் விட்டுருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஏஜ் வந்து டிஃபரெண்டான ஒரு இடத்துல இருந்து படிக்க வரலாம். சோ அப்ப அவங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்காக ஏஜ் அப்ராப்ரியேட் லேர்னிங்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஒரு லிட்ரசி, ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. இங்க வந்து சைல்டோட சைக்காலஜில கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்க கரிக்குலம்ங்கிறது எப்படின்னா, எல்லா ஏஜ்க்கும் காமனா தான். இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சைல்டுக்கும் அவங்கவங்க சைக்காலஜி அவங்களுக்கும் ஒரு மனநிலைமை இருக்கும். ஒரு டெவலப்மெண்ட் நீட் சில பேருக்கு இது அதிகமா தேவைப்படலாம். இது அவங்களுக்கு கம்மியா தேவைப்படலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அது வந்து இன்பார்னா இருக்கலாம். இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்ண முடியுங்கிறத கொண்டு வந்தாங்க கரிக்குலம். அண்ட் ஈஸியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ வந்து நீங்க நெறைய இடத்துல இந்த உங்க 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 வீட்ல யாராவது படிச்சாங்கன்னா, இந்த ஏபிசி ஐடிலாம் நெறைய பண்ணுவாங்க. அப்பார் ஐடி இந்த மாதிரிலாம் நெறைய இருக்கு. இது எதுக்காகன்னா, ஸ்டூடண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஐடி, காமன் ஐடி. நம்மலாம் என்ன பண்ணிருப்போம்? அந்த யூஜி படிச்சோம்னா அந்த ஐடி அவ்வளவுதான். பிஜிக்கு அப்புறம் வேற ஐடி நம்பர் தான் தருவாங்க. ரெஜிஸ்டர் நம்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல அது. இப்ப என்னன்னா, ஒரு காமன் நம்பர் குடுத்துட்டாங்க. அதுல உங்க கிரெடிட் எல்லாமே அந்த இதுல போட்டு வச்சுருவாங்க. நீங்க ஒரு வேள வேற காலேஜுக்கு போறீங்கன்னா, இங்க இருந்து அந்த நம்பர வந்து டெலீட் பண்ணி அந்த காலேஜோட சிஸ்டம்ல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. சோ அதனால நீங்க அக்ராஸ் இந்தியாக்குள்ள எங்கனாலும் மூவ் பண்ணிக்க ஈஸியா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதோட டியூரேஷன் யுஜி கோர்ஸ்க்கு ஓல்ட் பேட்டர்ன்ல ஒன்லி 3 இயர்ஸ் தான். நியூ பேட்டர்ன்ல 3 அல்லது 4 இயர்ஸ். அதே மாரி நீங்க இந்த 3 வருஷம், 4 வருஷம் 3 வருஷமும் இருக்கலாம். இல்லன்னா 4 வருஷமாவும் படிக்கலாம். ஓகேங்களா? இஎம்எஸ் இது ஸ்கூல்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. எஸ் அந்த மாரி காலேஜ் கொண்டு வந்தாங்க. நீங்க ஸ்கூல்ல வந்து எம்இஸ் நம்பர்ன்னுவாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் பாடா படுத்துறாங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. என் காதுல கொஞ்சம் விழுந்துச்சு. அந்த எம்இஸ் நம்பர் கொண்டு வந்தாங்களா, அதுவும் இதே மாரி தான். எல்லாத்துக்குமே கொஞ்சம் மொபைலிட்டி ஈஸியா இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, யுஜி வந்து 3 இயர்ஸ் வந்து ஓல்டு பேட்டர்ன்ல, நியூ பேட்டர்ன்ல 3 ஆர் 4 இயர்ஸ். இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வெளிய போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த டிகிரி வந்து என்ன அந்த டிகிரி சர்டிபிகேட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டிப்ளமோவா என்னவோ சொல்லுவாங்க. செகண்ட் இயர்ல ஒரு வேள எனக்கு வேண்டான்னு போயிட்டீங்கன்னா, செகண்ட் இயர் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு டிகிரி சர்டிபிகேட்க்கு வேற. 4த் இயர்னா 4 இயர கம்ப்ளீட் பண்ணா தான் உங்களுக்கு டிகிரி
சர்டிபிகேட். அதுக்கு இடையில நீங்க வேண்டான்னு போனீங்கன்னா ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வேற வேற பேர்ல வந்து வர்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இதுக்கு இந்தியால பெரிய தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பஞ்சாயத்து போய் அது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே, ஸ்கூல் லெவல்ல எம்இஸா, காலேஜ் லெவல்ல உமிஸ்னு ஒண்ணு வருது. ஓகே, சூப்பர். சோ இது இன்க்ளூசிவ் ஹாலிஸ்டிக் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை கொண்டு வந்தது எங்கதான், அந்த நியூ பேட்டர்ன்ல தான். சரிங்களா? இதான் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். முன்னாடி இதை பத்தி மட்டும் தான் பேசினாங்க. இப்போ இதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டையும் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கு. இதான் வந்து நான் முன்னாடி வந்து சொல்றது. இந்த 10 இயர்ஸ் முன்னாடி வந்து இந்த ப்ரீ பிரைமரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க ப்ரீ கேஜி எல்லாம் நிறைய பேர் நானே படிச்சது கிடையாது. ஓகேங்களா? சோ நேரா 1வதுல தான் சேர்த்திருப்பாங்க. இந்த 1ல இருந்து 10th வரை, அதுக்கப்புறம் 12, அப்புறம் 3 இயர்ஸ் படிக்கிறது. இது 10+2+3. 5+3+4ங்கிறது வந்து 5 இயர்ஸ் வந்து ஃபவுண்டேஷனல். சோ முதல்ல ஒரு 3 இயர்ஸ் அங்கன்வாடி, பால்வாடியில போடுவாங்க. அதுக்கப்புறம் 1 அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்போம். இந்த 5மே வந்து எதுல வந்துரும்னா ஃபவுண்டேஷன்ல வந்துரும். நம்மள அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு 3வதுல இருந்து 5வது. ஓகேங்களா? அதாவது அப்பர் பிரைமரின்னு வச்சுக்கோங்களேன். பிரைமரில கூட கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா 3ல இருந்து 5. ஓகேங்களா? பிரைமரி முடியிற வரையும் வச்சுக்கோங்க. 6 to 8 அப்படிங்கிறதுல வந்து மிடில் ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க. மிடில் லெவல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 9th இருந்து 12th வரை இருக்கிறது செகண்டரி லெவல். இப்படி 4ஆ டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, முன்னாடி நீங்க ப்ரீகேஜி, எல்கேஜி படிக்கலன்னா இஷ்யூ கிடையாது. இப்போ அந்த 3ல இருந்து 6 வயசு படிக்கிறதையும் என்ன ஆட் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிளாஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. ப்ரீகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி இல்ல, ஆமா ப்ரீகேஜி வரும், எல்கேஜி, யூகேஜி 3 வருஷம் இதுல வந்துரும். புவனா மேம், தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்னு ஒண்ணு தருவாங்க. செகண்ட் இயர்ல நீங்க வெளியே போனீங்கன்னா டிப்ளமோன்னு தருவாங்க போல. தேர்ட் இயர்ல தான் நீங்க வந்து டிகிரி சர்டிபிகேட் அப்படிங்கறத நீங்க வாங்க முடியும். ஓகேங்களா? அதான் இதுக்கெல்லாம் ஆளினால் அழகுராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 10+2+3 இதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? எஸ், அக்கம்மாள் மேம் தப்புன்னு போட்டாங்க. எஸ், அதேதான். ஆமா, கோத்தாரி சாருக்கு இதான் இயர் போடுங்க பாப்போம். கோத்தாரின்னு போட்டா போதுமா? இயர் தான் முக்கியம். எஸ், 64ல இருந்து 66. அக்கமல் மேம் வந்து நம்ம கூட கொஞ்சம் மெர்ஜ் ஆயிட்டாங்க. இததான் கேட்க போறாங்க. சீனத் பானு அவர்களும் வந்து ஓகே, இது அடுத்த கொஸ்டின் இதான் இருக்கும். ஆல்ரெடி மேம் கேட்டிருந்தாங்க ஆர்டிஇன்னா என்ன. சோ இதான் ஆர்டி. ஆர்டினா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். 2009ல இது பண்ண ஒரு ஆக்ட். சோ இது என்னன்னா, இதே 2009ன்னு எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? 2009 வேற எதுலயாவது பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு இப்போ எடுத்ததுல எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யா, சூப்பர். எஸ், ஆர்எம்எஸ்ஏ 2009ல வந்துச்சு. சோ அதே மாதிரி இந்த ரைட் டு எஜுகேஷனும் 2009ல வந்ததுதான். ஃபண்டமெண்டல் ரைட் 6ல இருந்து 14 இயர்ஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சோ இதுல வந்து ஸ்பெஷல் மேண்டேட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்கூலுக்குரிய ஸ்டாண்டர்டையும் அதுல சொல்லியிருந்தாங்க. ஒரு ஸ்கூலுக்கு இதான் நார்ம்ஸ், இதான் அதோட ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு. அண்ட் பிசிக்கல் பனிஷ்மெண்ட் வந்து தடை செய்யப்பட்டதும் 2009ல வந்ததுதான். மென்டல் ஹராஸ்மெண்ட் கொடுக்க கூடாது. இடபிள்யூஎஸ் ஒரு பிரிவு இருக்கு. ஃபுல் ஃபார்ம் யாருக்கா தெரியுமா? எஸ் எஸ், ஆர்எம்எஸ்ஏ 2009, யாஸ்பால் 2009, ரைட் எஜுகேஷனும் 2009. எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. வேற லெவல் இதா இருக்கும். தேங்க்யூ சீனத் அவர்களே. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல 25% சீட் வந்து அலாட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு. சோ உங்களுக்கு வந்து 25% அலாட் பண்ணும். இதோட இம்பாக்ட் என்ன? இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எதுக்காகன்னா, எல்லா என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. 6ல இருந்து 14 வரையும் கம்பல்சரி படிக்கணும்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? கண்டிப்பா படிக்க ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். யூஇ யூனிவர்சல் எலமெண்டரி எஜுகேஷன் வந்து ஒரு லீகல் பேக்கிங்கா கொண்டு போகணும். அதாவது எல்லாத்துக்கும் கொண்டு போகணும். லீகல் பேக்கிங் டு யூஇ. என்னென்ன சேலஞ்சஸ்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு உள்ள கொண்டு வரும்போது, பனிஷ்மெண்ட் இல்லாம இருக்கிறத கொண்டு வரும்போது, சோ இந்த மாதிரி அது மாதிரி குவாலிட்டி அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இதுல முக்கியமா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்ச்சி தவிர்ப்பு, அதாவது என்ன நல்லது நடந்திருக்கு அந்த ப்ரொவிஷன். தேர்ச்சி தவிர்ப்பு கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இது நல்லதா சொல்லலாமா சொல்லல, உங்களுக்கு தெரியும்ல, யாரையுமே ஃபெயில் பண்ண விடக்கூடாது, 8th வரைன்னு சொல்லுவாங்க. சோ அததான் வந்து யாரையுமே ஃபெயில் பண்ணி விடக்கூடாது. நோ டிடென்ஷன் பாலிசி. அதே மாதிரி 25% ரிசர்வேஷன் பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு வந்தது. பெடகாகி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு கல்வி கொள்கை, கல்வி முறை, கல்வி அமைப்பை கொண்டு வந்தாங்க.
அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா கொண்டு போங்க. அதாவது பிசிக்கல் பனிஷ்மென்ட் வரக்கூடாது. மென்டலா அவங்கள பாதிக்க கூடாதுன்னு சொல்றதுனால என்னது சைல்டோட சைல்டு கூட ஃப்ரெண்டா ஒரு நல்ல டீச்சரா இருங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து எதுல சொன்னாங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷன்ல பியூப்பிள் டீச்சரோட ரேஷியோ வந்து 30:1. அதாவது 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு பிரைமரி ஸ்கூல்ல 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு டீச்சர் கண்டிப்பா இருக்கணும். 60 ஸ்டூடெண்ட் இருந்தா 2 டீச்சர் கண்டிப்பா இருக்கணும். 61ல இருந்து 90 டீச்சர் இருந்தா 3 டீச்சர் இருக்கணும். 120 90ல இருந்து 120க்குள்ள இருந்தாங்கன்னா 4 டீச்சர் இருக்கணும். 120ல இருந்து 200க்குள்ள இருக்காங்கன்னா 5 டீச்சரும், ஒரு ஹெட் மாஸ்டரும், ஒரு ஹெட் டீச்சரும் வேணும். 200க்கு மேல இருக்கவங்களுக்கு எப்படி கணக்கு போட்டுக்கணும்னா 40 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் பிளஸ் ஒரு ஹெட் மாஸ்டர். மொத்தமா ஒரு ஹெட் மாஸ்டரை கடைசியா வச்சுக்கோங்க. 40 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்கும். எப்போ 200க்கு மேல போச்சுன்னா. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. காமனா என்னது 30:1. RT Act ensures free and compulsory education for children age. Yes, 6 to 14. Pakka. RT Act 2009, the pupil teacher ratio of primary school should be. Yes, so 30:1. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்னா, RTA ஆக்ட் வரையும் பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க போறது ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் எஜுகேஷன். உங்களுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. சோ இப்ப கொஞ்சம் வந்து ஈஸியான ஒரு டாபிக் தான். இந்த ஃபார்மல், இன்ஃபார்மல். இதுல எந்த ஒரு ஸ்கீம் எதுவுமே கிடையாது. நல்லா ஜாலியா இருக்கலாம். எஜுகேஷன 3 டைப்பா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஃபார்மலா ஒரு எஜுகேஷன் கொண்டு வர்றது, நான் ஃபார்மல், இன்ஃபார்மல்னு சொல்லிட்டு. ஃபார்மலா கொண்டு போறதுங்கிறது ஒரு ஸ்கூலு, காலேஜ், யுனிவர்சிட்டில உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு கிளாஸ் குடுத்துருவாங்க. அங்க போய் நீங்க அட்டெண்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா, ஒரு ஸ்ட்ரக்சரா போதுன்னா அது ஃபார்மல் எஜுகேஷன். அங்க என்னலாம் இருக்கும்? சிலபஸ் ஃபிக்ஸ்டா இருக்கும். எக்ஸாம் கண்டிப்பா இந்த எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்குரிய டேட் ஃபிக்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிகிரி, டிப்ளமோ சர்டிபிகேட் ஏதாவது ஒண்ணு கிடைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு பிஎட் படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, டிகிரி என்ன டிகிரி படிக்கிறது எல்லாமே ஃபார்மல் எஜுகேஷன் வரும். இப்போ அப்படியே ஆப்போசிட். நான் ஃபார்மல்னா என்னன்னா, கொஞ்சம் ஃபார்மலுக்கு கொஞ்சம் மாறி இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்க வந்து கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறீங்க. ஓகேங்களா? சில என்ஜிஓல எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒண்ணு போய் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக போய் கத்துப்பீங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, நான் ஃபார்மல்ல வரும். இதுக்கு சிலபஸ் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். சாரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். உங்களுக்கு ஏத்தாப்புல இது பண்ணிக்கலாம். ஸ்கில் பேஸ்டா இருக்கும். உங்களோட நாலேட்ஜ கொஞ்சம் கேதர் பண்றது. இது டிகிரிக்காக படிப்பீங்க. இது வந்து ஒரு வேளை ட்ரெய்னிங்காகவோ, இல்லன்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் உங்க எல்லாத்துக்குமே இந்த அது என்ன ஃபேக்கல்டி டெவலப்மென்ட் புரோகிராம், இதுல அந்த நான் முதல்வன் திட்டம்லாம் சொல்றாங்கல்ல. அதுல அந்த சர்டிபிகேட் ட்ரெய்னிங்லாம் குடுக்குறாங்கல்ல. சோ இதெல்லாம் வந்து நீங்க எப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நான் ஃபார்மல்ல போகும். சிலபஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் இதான் காமன் சிலபஸ்ன்னு இருக்காது. அந்தந்த இன்ஸ்டிடியூட்ட பொறுத்து அவங்க அத எடுக்கணும்னு இருப்பாங்க. அதனால ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நீங்க கோச்சிங் சென்டர்ல எக்ஸ்ட்ரா போய் படிக்கிறது எல்லாமே நான் ஃபார்மல்ல வரும். இன்ஃபார்மல்னா என்னன்னா, நீங்க டெய்லி படிக்கிறது. இது எந்த பிளானும் இருக்காது. உங்க வீட்லயோ, தெருவுலயோ ஒரு 10 பேர் சேர்ந்தோ படிப்பீங்க. இதுக்கு எந்த ஒரு சிலபஸும் இருக்காது. இதுக்கு எந்த ஒரு சர்டிபிகேஷனும் கிடையாது. எக்ஸாம்பிள் உங்க பாட்டிட்ட இருந்து நீங்க குக்கிங் கத்துக்கிறது. யூடியூப பார்த்து டிராயிங் பண்ண கத்துக்கிறது. ஹிந்தி வந்து சும்மா பக்கத்துல பேசி யூடியூப் பார்த்து கத்துக்கிறது. இதெல்லாம் இன்ஃபார்மல். நான் ஃபார்மல்னா, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் தான் படிப்பீங்க. அது மூலமா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்சுச்சுன்னா, அது நான் ஃபார்மல். உங்களுக்கு அதனால எதுவுமே இல்ல. உங்களோட சந்தோஷத்துக்காகவோ, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிப்பீங்கல்ல, அது இன்ஃபார்மல். இப்ப சொல்லுங்க பாப்போம். நீங்க வந்து இப்ப எல்லாருமே வந்து என்னன்னா, அ அ ஆ பிஜிடிஆர்பிக்கு நீங்க எல்லாருமே வந்து யூடியூப் மூலமா படிக்கிறீங்க. அப்பன்னா அது என்ன வரும்? யூடியூப் மூலமா அது இன்ஃபார்மல்ல வரும். ஏன் இன்ஃபார்மல்ல வரும்னா, அதுக்கு அவங்க சிலபஸ் கிடையாது. அவங்க எடுக்கும்போது அவங்க எடுக்கிறத நீங்க படிக்க போறீங்க. இன்னொன்னு அது நீங்க படிக்காம விட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்கள யாரோ கொஞ்சம் கூட கம்பல் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்மளுக்கெல்லாம் கிளாஸ் இருக்கு, எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்கன்னா ஒரு இதுக்கு வருவோம். இன்ஃபார்மல்ங்கிறது தன்னோட சுய ஆசைக்காக நீங்க ஒரு சில விஷயத்த பண்றது இன்ஃபார்மல். நான் ஃபார்மல்ங்கிறது உங்களோட கெரியருக்காக நீங்க பண்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் ஃபார்மல்ல நீங்க வச்சுக்கலாம். இப்ப நம்ம பிஜிடிஆர்பி என்ன படிக்கிறோம்? உங்க கெரியருக்காக தான் படிக்கிறோம். இது ஒரு டிகிரி கோர்ஸா? நம்ம இப்ப பிஜிடிஆர்பிக்கு கோச்சிங்லாம் எடுக்கிறோமே, இது டிகிரி கோர்ஸ்ல வராது. ஆனா உங்களோட கெரியருக்காக ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலம்க்காக நீங்க படிக்கிறீங்கன்னா, அது எல்லாம் நான் ஃபார்மல்ல வரும்.
இந்த நானையும் இன்னையும் மாத்திடக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். ஒரு டிவில எஜுகேஷன் ப்ரோக்ராம் பாக்குறீங்கன்னா அது என்னதுன்னா? சூப்பர். இன்ஃபார்மல்ல வரும். ஓகேங்களா? சோ நீங்க தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க. அதனால இது வந்து இன்ஃபார்மல்ல வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட் தான். நான் அதான் சொல்றேன்ல, உங்களோட எல்லா டாபிக்குமே நான் இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் முடிச்சுட்டு நம்ம ஒரு குட்டியா ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லிடுவேன். அப்ப உங்களுக்கு அந்த டாபிக்கை பார்த்தா அதுல இந்த கான்செப்ட் இருக்குன்னு உங்க மண்டைக்குள்ள போயிடும். இப்ப எக்ஸாம் ஹாலுக்கு முந்தின நாள் நீங்க சிலபஸ கையில வச்சுக்கிட்டு இதுல இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு லைனை போட்டு 2 லைன் மட்டும் எழுதி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சுது. எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம படிச்சாச்சுன்னு உங்க மனசு நம்பிரும். யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். ஓகேங்களா? சோ வாட்சிங் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஆன் டிவி வந்து இன்ஃபார்மல். ஏன்னா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க அதை பண்றீங்க. நோட்ஸ்ன்னு தயவு செஞ்சு ரொம்ப எடுத்துட்டு இருக்காதீங்க. நான் அதை அப்படியே உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். சரிங்களா? அதனால நீங்க அதை அப்படியே பார்த்து படிச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து சில கிளாஸரி, அதாவது சில வேர்டு கீ டேர்ம்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த என்ரோல்மெண்ட். என்ரோல்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதுக்கு தெரிஞ்சது ஸ்டூடெண்ட் வந்து இங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க அபிஷியலா வந்து அட்மிட் ஆகி படிக்கிறாங்கன்றதுக்கு பேர் வந்து என்ரோல்மெண்ட். ஸ்டாக்னேஷன் ஒரு வார்த்தை இருக்கும். அப்படின்னா என்னன்னா, சேம் கிளாஸையோ அந்த கிரேடையோ நீங்க ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆக போயோ இல்லைன்னா உங்களால ப்ராக்ரஸ் பண்ண முடியலன்னு மறுபடியும் அதையே படிப்பீங்க. 5வதுலயே 5டைம் படிச்ச நம்ம வடிவேலு மாதிரி. சோ இதெல்லாம் வந்து ஸ்டாக்னேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். சிலபஸும் இன்னைக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். எஸ். சூப்பர். தேக்கம். ஓகேங்களா? தேக்கம்ங்கிறது ரொம்ப கரெக்டான வார்த்தை. சோ ஒரே இடத்துலயே இருக்கிறது. டிராப் அவுட் அப்படிங்கிறது வந்து அது வேணான்னு விட்டுட்டே போயிடுறது. ஓகே, ஸ்கூல், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே அது வந்து வேணான்னு விட்டுட்டு போறது வந்து டிராப் அவுட். இது வந்து ஃபெயிலியர் ஆகுறது. இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு எக்ஸாம் எழுதாம இருக்கும்போது மறுபடியும் 5வது படிக்க வச்சிருவாங்க. சோ இது வந்து ஸ்டாக்னேஷன். இந்த 3 விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த என்ரோல்மெண்ட்ட பொறுத்தவரையும் 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இன்னொன்னு நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆ ஒரு 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 படிப்பு படிக்கிறாங்க. இப்ப டோட்டல் என்ரோல்மெண்ட் இன் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இர்ரெஸ்பெக்டிவ். இப்ப நான் பிரைமரி எஜுகேஷன், பிரைமரிக்கு ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருந்தேன்? பிரைமரிக்கு ஏஜ் 6 to 10. பிரைமரிக்கு. ப்ரீ பிரைமரி தான் 3 to 6. பிரைமரிக்கு 6 to 10. இப்போ 6ல இருந்து 10 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க டிவைடட் பை, இப்போ 50 பேர் அந்த வயசுல இருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு குட்டி வில்லேஜ்ல 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 30 பேர் என்ரோல் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து என்இஆர்னு சொல்லுவாங்க. 30 டிவைடட் பை 50 இன்டு 100 போட்டு கால்குலேட் பண்ணுவோம். இதோட வேல்யூ கண்டிப்பா 100க்கு கம்மியா வரும். இது வந்து என்னது? நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னா, அதேதான். பாப்புலேஷன் வந்து அபிஷியல் ஏஜ் குரூப்ல இருக்கிறது வந்து 50 பேரு. படிக்கிறது ஒரு 45 பேரோ இருக்கலாம், 65 பேரோ இருக்கலாம். 50 பேர் தான் அந்த வயசுல படிக்க வேண்டியவங்க. ஆனா படிக்கிறது ஒரு 55 பேர் இருக்காங்கன்னா என்ன வரும்? 55 டிவைடட் பை 50 இன்டு 100 அப்படின்னு வரும். இது எப்படி வரும்னா, அதான் சொல்றோம்ல நம்ம ஸ்டாக்னேஷன் இல்லைன்னா டிராப் அவுட். இந்த காரணத்தினால போயிட்டு மறுபடியும் வந்து படிக்க வந்திருப்பாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்கள வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இதோட வேல்யூ வந்து 100க்கு மேல வர சான்ஸ் இருக்கு. இது அப்படி வராது. கண்டிப்பா என்இஆர் வந்து அதுக்குள்ளதான் வரும். ஆனா நீங்க நெட் எக்ஸாம பொறுத்தவரையும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறத இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. இது இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி. அதனால உங்களுக்கு ரொம்ப டெப்தா கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஸ்டாஃபா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி எந்த வார்த்தையுமே இல்ல. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தான் இருக்குது. ஆனா தெரிஞ்சுக்கோங்க. 2யுமே குடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இதான் வித்தியாசம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா என்னது? எந்த வயசுனாலும் இருக்கலாம். அவங்க வந்து படிக்கிறது. நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா அந்தந்த வயசுல உள்ளவங்க மட்டும் படிக்கிறத கால்குலேட் பண்றது. சரிங்களா? சோ இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எல்லாம் எதுக்காக பாக்குறாங்கன்னா, எஜுகேஷன்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? எவ்வளவு பேர் அத அச்சீவ் பண்ணியிருக்காங்க? இத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா, எப்படி பாலிசி வந்து பிளான் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இது எதுக்கெல்லாம் பண்ணுவோம்? பிரைமரி ஸ்கூலுக்கு கால்குலேட் பண்ணுவோம், செகண்டரி ஸ்கூலுக்கு பண்ணுவோம், ஹையர் எஜுகேஷனுக்கு பண்ணுவோம். இதான் அதோட டேபிள். உங்களுக்கு அல்ட்ராவா சொல்லணும்னா, ப்ரீ பிரைமரி எஜுகேஷனோட ஏஜ் குரூப் வந்து இந்த 3 to 5 தெரியும்ல?
இந்த 3ல இருந்து 5 வயசுக்குள்ள எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சா அது வந்து நெட் என்ரோல்மெண்ட். இது அப்படி கிடையாது. எல்லாருமே, எல்லா சில்ட்ரன் எத்தனை பேர்னாலும் என்ரோல் பண்ணலாம். என்ன வயசுல உள்ளவங்கனாலும் என்ரோல் பண்ணலாம். ஏதோ ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் அம்மா கூட போய் படிப்பாங்க. அதாவது அம்மா பொண்ணு கூட போய் படிப்பாங்க. யாருக்காவது உடனே ஞாபகம் இப்ப சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதால வந்து என்ன பண்ணிட்டாங்க? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வச்சுதான் கணக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கரெக்டான ஃபார்மேட் இது. நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இத்தனை இருந்து இது வயசு வரையும் படிக்க வேண்டியவங்க இத்தனை பேரு. இதுல இத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த ஏஜ் குரூப் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா? கொண்டு வந்துருச்சு. யாரு? கவி மேம் அம்மா பாசம். அம்மா ஞாபகம் இருக்கு. பக்கத்துல பாசத்தை போட்டுருக்காங்க பாருங்க. அம்மா கணக்கு திவ்யா மேம். அம்மா கணக்கு. எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அம்மா கணக்கு. அது மாதிரி இருக்கும்ல, அந்த காரணத்துக்காக தான் இவங்க வந்து இப்ப ஜிஆர் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஜிஆர்ல அப்ப ஏஜ் போட்டு கூட சில கொஸ்டின்ஸ் வருது. நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. பிஜிடிஆர்பில வரலாம், வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்ப ஏஜ் நமக்கு தெரியும். ப்ரீ பிரைமரின்னு என்னது? 3 to 5. பிரைமரினா சாரி 3 to 6 கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 6 to 10, அப்பர் பிரைமரி 11 to 13, செகண்டரி 14 to 15, செகண்டரி 16 to 17, ஹையர் எஜுகேஷன் 18 வயசுல இருந்து 23 வயசு வரை. ஓகேங்களா? இதுல வந்து ஹையர் எஜுகேஷன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 18ல இருந்து 23 வயசு வரையும் என்ரோல் பண்ணா அது வந்து ஹையர் எஜுகேஷன். செகண்டரினா 14ல இருந்து 15, பிரைமரினா 6ல இருந்து 10. இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எஸ். சரிங்களா? எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க டிவைடட் பை அந்த 18ல இருந்து 23. அப்ப கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபார்முலா படி கீழே அபிஷியல் ஏஜ் குரூப் வரும் ரெண்டுக்குமே. சரிங்களா? ரெண்டுக்குமே அப்ப அந்த ஏஜ் குரூப் உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இங்க வந்து அபிஷியல் ஏஜ் குரூப்புக்குள்ள படிக்கிறவங்க 18ல இருந்து 23க்குள்ள படிக்கிறவங்க. இதுல யாரு படிச்சாலும் ஓகே தான். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்கன்னா அவங்கள மட்டும் ஃபுல்லா கணக்கு பண்ண போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா இது. சோ இந்த ஏஜ் குரூப்ப மறந்துடாதீங்க. Gross enrollment ratio measure the number of students enrolled in higher education as a percentage of the eligible population ages between. Yes, 18ல இருந்து 23. இல்ல? எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. நெக்ஸ்ட் நெப். இந்த நெப்ல இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2025க்குள்ள 50% அட்லீஸ்ட் 50% பீப்புள் வந்து ஒகேஷனல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குல்ல, அது வந்து ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தவரையும் 2030க்குள்ள 100% அந்தந்த வயசுல உள்ளவங்க அத்தனை பேரும் படிச்சிருக்கணும்னு சொல்ல வராங்க. யாருனாலும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஸ்கூல் அண்ட் செகண்டரி எஜுகேஷன் எல்லாமே படிச்சிருக்கணுங்கிறது தான் இதோட 2030க்குள்ள ஸ்கூலும் சரி செகண்டரி எஜுகேஷனும் சரி இது 2 பேருமே 100% 2030க்குள்ள அச்சீவ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி 2035க்குள்ள ஹையர் எஜுகேஷன் 50% பேர் படிச்சிருக்கணும். 2025ன்னா எந்த வருஷம்? இந்த வருஷம் 2025 பேரா 50% பேர் ஒகேஷனல் எஜுகேஷன் படிச்சிருக்கணும். சரிங்களா? அது மாதிரி 2040ல மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட்ல 3000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2030ல அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்னோ அதுக்கு மேலயோ மல்டி டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயம் பிரைமரி செகண்டரி எந்த வருஷத்துல 100% படிக்கணும். ஒகேஷனல் எஜுகேஷன்னா ஸ்கில் பேஸ்ட் மேம். நீங்க இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா ஐடிஐ இருக்குல்ல, இந்த பாலிடெக்னிக் படிக்க போறாங்க அவங்களுக்கு நிறைய ஸ்கில்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி இந்த மிஷின் கூட ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி அதுதான் அதிகமா இருக்கும். தியரி இருக்கும், அது கூட அதிகமா இதா இருக்கும். அதான் வந்து ஒகேஷனல். வொகேஷனல் வந்து பேரலா படிக்கலாம். வேற ஏதாவது டிகிரியோ இல்லைன்னா கிளாஸ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க பேரலல்னா அட் அ டைம்ல படிக்கிறது. அதே நேரத்தில் 2, 3 டிகிரி படிப்பாங்கல்ல, இதுதான் பேரலல்னு சொல்லுவோம். எஸ் ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக் தான் அப்படி சொல்லுவோம். எஸ் 2030ல 100% ஸ்கூலையும் இதுவும் பிரைமரியும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? செகண்டரி ஹையர் எஜுகேஷன் 50% பேர் எத்தனை வருது எந்த வருஷத்துக்குள்ள இது பண்ணிருக்கணுமோ? எஸ் 2035ல
பாலிடெக்னிக் அதாவது ஒகேஷனல் வந்து 50% பேர் எந்த இயருக்குள்ள வந்திருக்கணுமா? 2025 2025 ஒகேஷனல், 2035 ஹையர் எஜுகேஷன். அதே மாதிரி அந்த இன்ஸ்டிடியூட்ல 3000க்கு மேல ஸ்டூடெண்ட் மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட்ல வரணும்னு சொன்னது 2040ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு டிசிப்ளினரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்கணும்னு சொன்னது 2030ல. 2040ல ஸ்டூடெண்ட் 2030ல இன்ஸ்டிடியூட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துல 3000 ஸ்டூடெண்ட உள்ள கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் உங்க மைண்டுக்குள்ள நீங்க உடனே ஒரு ஒரு பில்டிங் கட்டிருங்க. அந்த பில்டிங் 2030ல கட்டியாச்சு. 2040க்குள்ள 3000 பேர் உள்ள நடந்து போகணும். அப்படி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காது. The NEP 2020 is to increase the gross enrollment ratio in higher education, including vocational. இது ரொம்ப இல்ல. இப்போ 2018ல 26.3% vocational education படிக்கிறாங்களாம். எந்த இதுல வந்து 50% வரணும்னு நம்ம சொன்னோம். சரி, நானே ஆன்சரை சொல்லிட்டேன். HEIனா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். எஸ். ஸோ ஒகேஷனல் வந்து 2035க்குள்ள 50%. பை டேஸ் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இதுல ஐ வரும். ஷால் aim to become multidisciplinary institute and shall aim to have large enrollment, the student enrollment as per NEP 2020. நிறைய அதாவது நமக்கு 3000 மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. இங்க வெறும் லார்ஜர் இன்ஸ்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன இயர் குழம்பாம சொல்லணும். எஸ் 40 2030 அப்ப என்னது? ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்கணும்னு சொன்னது 2030. 2040ல அதுல 3000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க? லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் எந்த இயர்ல அச்சீவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க அடிச்சு சொல்லிடலாம் 2040. எஸ். எஸ் குணசுந்தரி மேம். இன்ஸ்டிடியூட் பக்கத்துல ஏதாவது பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்ஸ்டிடியூட்னா 2030, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னா 2040. செகண்டரி ஸ்கூல் 100% அச்சீவ் பண்றது எந்த இயர்ல? எஸ் கரெக்ட். ஏதான் 2030க்குள்ள. ஓகேங்களா? சோ இது வந்து யாரோ ஸ்லைடு கேட்டாங்க. இவ்வளவுதான். சோ மறுபடியும் சொல்றேன். ஸ்கூல் அண்ட் செகண்டரிக்கு 2030க்குள்ள 100%, 2025ல 50% ஒகேஷனல், 2035ல 50% ஹையர் எஜுகேஷன், 2030ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட் இருக்கணும். 2040ல அந்த மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட்ல 3000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். முதல்ல இன்ஸ்டிடியூட் இருந்தா தானே போய் படிக்க போவாங்க. அப்ப 2030 நான் என்ன மாத்தி போட்டு அனுப்புறேன். உங்களுக்கு அதனால குழப்பம். 2030ல இன்ஸ்டிடியூட், 2040ல 3000க்கு மேல ஸ்டூடெண்ட். சில இடத்துல லார்ஜ் நம்பர்னு கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே ஓகேவா மேம்? யாரோ கேட்டிருந்தாங்க. மேம் சரண்டர்ல தரணி மேம். ஓகே ஓகே. இன்ஃபார்மல் நான் ஃபார்மலுக்குரிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க போச்சு. ஃபார்மல் உங்க எல்லாத்துக்கும் ஸ்கூலு காலேஜ் ஒதுக்கி வச்சிருங்க. இந்த நானு இதுக்கு ஏதாவது ஒண்ணு வரணும். நான் ஓகேங்களா? நான் எங்க போய் சாப்பிடுவோம்? நான் சாப்பிட மாட்டோம். ஓகே. இன்ஃபார்மல் நான் ஃபார்மலுக்கு நான் எதுனா, நான் ஃபார்மல்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கையில கிடைக்கும். ஏதாவது ஒரு சர்டிபிகேட், பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டோ ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இன்ஃபார்மலுக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. இதை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா மகேஸ்வரி மேம்? டியூஷனுக்கு 2035 சொல்லுங்க. ஆமா மேம். கொஸ்டின்ல அப்படி இருக்குல்ல. எஸ் ஃபார்மல் இன்ஸ்டிடியூட், இன்ஃபார்மல் சும்மா நம்மளா படிக்கிறது. ஓகே. 2030 ஒரு மல்டி டிசிப்ளினரி இன்ஸ்டிடியூட் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல பில் பண்ணுங்க. இப்ப 2030ன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மல்டி டிசிப்ளினரி என்னது, அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ்னு எல்லாமே சேர்ந்து உள்ள வரும். ஆர்ட்ஸ், சயின்ஸ், எஜுகேஷன், டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்து வர மாதிரி அப்படி ஒரு காலேஜ் 2040ல அங்க வந்து 3000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எஸ் சூப்பர் மேம். அக்கமால் மேம் செகண்டரி முதலியார் வரை நீங்க வரவே போயிட்டீங்க. ஜிஆர் என்இஆர் ஒண்ணும் இல்ல மேம். சோ ஜிஆர் அப்படிங்கிறது வந்து
இந்த ஃபார்முலா தான். ரெண்டுலயுமே ஏஜ் குரூப் தான். இங்க என்னன்னா நம்ம அம்மா கணக்கு மாதிரி. இதுல இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள படிக்கிறவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க 6வதுல இருந்து 8வது எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அதை மேல போட்டா அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இங்க எப்படின்னா 6ல இருந்து 8க்கு படிக்க வேண்டிய ஏஜ் குரூப்ல எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு பாக்குறது என் நெட். இதுல அமலாபால் அவர்கள் வருவார்கள், இதுல வரமாட்டார்கள். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுல எந்த வயசு வித்தியாசம் கிடையாது. எந்த கிளாஸ் அத்தனை பேர் படிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றேன், ஒரு ஒரு ஊர்ல 50 பேர் பிரைமரி படிக்கணும். ஆனா அங்க 60 பேர் பிரைமரி படிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல படிக்காம விட்டாங்க, அதனால பிரைமரி வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அது வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் அம்மா கணக்கு. நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா ஒரு வில்லேஜ்ல 50 பேர் படிக்கணும், அந்த இடத்துல ஒரு 40 பேர் படிக்கிறாங்க, இல்லைன்னா 50 பேரும் படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நெட் என்ரோல்மெண்ட். அது என்னது கண்டிப்பா 100க்குள்ளதான் வரும். அதை விட்டு அதிகமா தாண்டாது, இது தாண்டும். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, யாரும் ஒகேஷனலுக்கு நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா 2035 50% கரெக்ட் தான். 2000 ஓகே ஓகே சாரி. 2035 இல்ல, என்ன வரும்? 2025 வரும். ஓகே, இது வந்து நெட்ல உள்ள கொஸ்டின் தான். இவங்க என்ன மீனிங்ல கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதான் ஆப் வேற லெவல்ல இருக்காங்க. டு இன்க்ரீஸ் த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் இன்க்ளூடிங் ஒகேஷனல்னு கொடுத்துட்டாங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு நம்ம இயர் என்ன பார்த்தோம்? 2035. இது 2025. உங்க ஆப்ஷன்ல இல்லைங்கிற விஷயத்துலதான் நீங்க வந்து இதை செலக்ட் பண்ணணும். மத்தபடி இதுல வேற ஒன்னும் ட்ரிக் கிடையாது. ஓகேங்களா? 2025 50% தான் ஒகேஷனலுக்கு. இவங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்குள்ளதான் எதுவுமே வரும், ஒகேஷனலும் வரப்போகுது அந்த மீனிங்ல கேட்டிருக்காங்க. இதுல பெரிய தலை ஹையர் எஜுகேஷனுங்கிறதால நம்ம 2035க்கு போறோம். குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் இருக்கும். பட் ரொம்ப நைஸ் மேம், கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ கவி மேம், தேங்க்யூ உமா மேம், சுமித்ரா மேம். அதுக்கெல்லாம் ஆட்கள் நீங்க எல்லாம் இருக்க போய் தான் எனக்கு பத்தின வித்தியாசம் தெரியுது. அதனால அப்படி கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுவீங்க. ஓகே, டிராப் அவுட்டுக்குரிய ரீசன். சரிங்களா? டிராப் அவுட்டுக்குரிய ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக்கா உங்களுக்கு வந்து வறுமையில இருக்கலாம், சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளரா போகலாம், ஸ்கூல் மெட்டீரியல் அஃபோர்ட் பண்ண முடியாம போகலாம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எக்கனாமிக்கா ஒரு இஷ்யூ இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்க, டிராப் அவுட் பண்ணிட்டு, அதாவது லீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோசியலி சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பையன் தான் படிக்கணும், பொண்ணு படிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து சோசியலா அவங்களுக்கு ஒரு இஷ்யூ. அகாடமிக்ல பாத்தீங்கன்னா படிப்புல இன்ட்ரெஸ்டே இருக்காது, எக்ஸாம்ல ஒரு ஃபெயில் ஆயிடுவாங்க, அதனால மறுபடியும் படிக்க மாட்டேன்னுவாங்க. டீச்சர்ஸ் ஒழுங்கா டீச் பண்ணாம இருக்கலாம், அதனால அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடலாம். இந்த மாதிரி விஷயம்னாலயும் டிராப் அவுட் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல் பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு, யாராவது ஸ்கூலுக்கு அனுப்புவீங்களா? அது ஒண்ணு. டாய்லெட் இல்ல, இல்ல ரொம்ப தூரம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால இது வந்து இது எல்லாமே டிராப் அவுட்டுக்குரிய ரீசன். தேங்க்யூ சரண் அவர்களே, குணசுந்தரி அவர்களே, மத்துலா அவர்களே, நாகலட்சுமி அவர்களே. ஓகே, அப்ப உங்களுக்கு ஏத்தாப்புலதான் நான் போறேன். ஏதாவதுன்னா இடையில சொல்லிருங்க. ஓகே, என்னோட டிராப் அவுட்டை ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணணும்? இன்சென்டிவ் கொடுக்கணும். இன்சென்டிவ்னா நமக்கு வந்து சம்பளம் கொடுத்தா நல்லா இருக்கா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல பார்க்கும்போது மிட் டே மீல் கொடுத்தது யாரு? மிட் டே மீல் கொடுத்தது யாரு? மறப்பீங்களா அவங்கள? கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள். எஸ், எம்ஜிஆர் அவர்கள். யாரோ ஒரு நல்ல மனுஷன் நல்லது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ வரையும் அது நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி கொடுத்து ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுத்தாங்க, யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, இப்ப கூட 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்கள டிராப் அவுட் பண்ணாம வச்சுக்கும். குழந்தைங்களுக்கு படிக்க இஷ்டம் இருக்கலாம், ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் காரணமா ஏதாவது நடக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவேர்னஸ் கம்பெயின். சோ இது வந்து நிறைய கம்பெயின் போடணும். நிறைய இடத்துல போய் எஜுகேஷனை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை. நான் அடிக்கடி ஒரு பொண்ணு விஷயத்துல சொல்லுவேன். நீங்க வந்து டீச்சர்ஸ், ஓகேங்களா? ஸ்கூல்ல போய் டீச்சர் இருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்க கையில வந்து ஒரு விதையை தான் தருவாங்க. நீங்க தான் வளர்த்தே விட போறீங்க. உங்க மேல ஒரு ரோல் மாடலா வச்சுட்டாங்கன்னா, என்னோட அத்தை 3வது டீச்சர், அவங்க எனக்கு ரோல் மாடல். அந்த இதான் நான் டீச்சிங்கே வந்தேன். சோ அந்த சின்ன வயசுல உள்ள விஷயங்கள் நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சா அவங்களே மாதிரி ஆக பாருங்க, அந்த பொறுப்பு டீச்சர் கிட்ட நிறைய இருக்கும். சோ உங்ககிட்ட ஒரு ஒரு பேரண்ட் வந்து விதைய கொடுத்துருவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி கொண்டு போறதுதான். ஒரு பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா சொல்றது படிப்பு. யாரு என்ன பண்ணாலும் படிச்சிருமான்னு மட்டும் சொல்லி வச்சு, நல்லா அதை எங்கேயுமே சொல்லுவேன். படிச்சு ஒரு இன்னைக்கு வேலையை விடுறது அவங்களோட இஷ்டம். ஆனா நாளைக்கு நான் நினைச்ச வேலைக்கு போற மாதிரி என் நாலேஜ் மட்டும் எப்போதும் பிரைட்டா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கணும். யா, அது வேற எந்த விஷயம்னாலும் பாத்துக்கலாம். நான் பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா மஸ்ட். இந்த விஷயத்த நான் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லுவேன்.
காலேஜ்ல எல்லாம் போனா சொல்லி சொல்லி கடுப்பேத்துவேன் அந்த மாதிரி. அத நீங்க ஸ்கூல்ல சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேற லெவல்ல. ஏன்னா நீங்க தெய்வ மாதிரி, தெய்வ வாக்கு. ஏன்னா காலேஜ் லெவல்ல கூட கொஞ்சம் விதண்டாவாத பேச்சுகள் இருக்கும். ஸ்கூல்ல அந்த லெவலுக்கு இருக்காதுன்னு நம்புறேன். சோ இந்த விஷயத்துக்கு நீங்க இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றது. நல்ல கிளாஸ் ரூமு, டாய்லெட் வசதி, டிரான்ஸ்போர்டேஷன். முக்கியமா பஸ்லாம் வந்த பிறகு நெறைய ஸ்கூலுக்கு குழந்தைங்க போறதெல்லாம் அதிகமாயிருக்கு. குவாலிட்டி டீச்சர். சோ படிக்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்களுக்கு நல்ல டீச்சிங் குடுக்கணும். நல்ல மெத்தட் ரெகுலரா அவங்க வந்து படிப்புல மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். என் பிள்ளை நாளைக்கு வந்து ஒரு இடத்துல போய் உட்கார போகுது. அந்த இடத்துல இவ்வளவு சம்பளம் வாங்க போறாங்களா, 1000 பேர் பேச போறாங்க. அப்போ என்ன சொல்றது? எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்க போகுதுன்னு ஒரு பேரண்ட் நெனச்சா பிள்ளைய என்ன கஷ்டப்பட்டாவது படிக்க வச்சுருவாங்க. இப்பல்லாம் அப்படிதான் படிக்க வைக்கிறாங்க. சோ அந்த இத நம்ம ஒரு டீச்சரா குடுக்கணும். சோ இப்படிலாம் பண்ணும்போது நம்ம டிராப் அவுட் வந்து ரெட்யூஸ் ஆகும். இப்ப கொஸ்டின் பாருங்க. ஒரு கிளாஸ் எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லாம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. 3வதா 30 டைம் படிக்கிறோம், 3 டைம் படிக்கிறோம். இப்படின்னா அது அந்த வார்த்தை என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? எஸ். ஸ்டாக்னேஷன். சூப்பர். ஸ்டாக்னேஷன் அப்படிங்கிறது தேங்கி ஒரே இடத்துல இருக்கிறது. விட்டுட்டு போறத என்ன சொல்லலாம்னா, நீங்க அது எல்லாமே கொஞ்சம் கிட்ட கிட்ட வரும். ஆனா டிராப் அவுட்ங்கிறது அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கன்டினியூங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். பட் நீங்க ரொம்ப எஜுகேஷன்ல கீ டெர்ம்ஸா நம்ம டிராப் அவுட் சொல்லுவோம். ஓகே. இது வந்து என்னன்னா, அடுத்த கான்செப்ட் ஃபங்ஷனல் லிட்ரசி புரோகிராம். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ரீகேப் பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு இது எல்லாம் உள்ள என்ன இருக்குன்னு மட்டும் நீங்க எனக்கு பாயிண்ட் சொன்னா கரெக்ட்டா இருக்குங்களா? ஃபங்ஷனல் லிட்ரசி புரோகிராம்னா என்னது? பேர பார்த்தே சொல்லுங்க பாப்போம். லிட்ரசின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு ஒரு எழுத்த பத்தின ஒரு நாலேட்ஜ். சரிங்களா? இதுல படிப்பறிவு அவ்வளவுதான். மொத்தமா. ரீடு, ரைட்டு, அரித்மெட்டிக்கா, பேசிக் மேத்ஸ். 5 5 10. 5 ஆப்பிள் வாங்கிட்டு வர சொல்லி உங்க அண்ணனுக்கு ஒரு 3 ஆப்பிள் குடுன்னா, கரெக்ட்டா 3 ஆப்பிள் குடுக்க தெரியணும். அங்க போய் 2 1/2 ஆப்பிள் அப்படி குடுக்க கூடாது. அண்ணா அந்த பங்கு வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுக்கே பண்ண தெரியணும். சோ இதுதான் வந்து ஃபங்ஷனல் லிட்ரசில அவங்க சொல்றது. இதுக்கு ஒரு 3 ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கையில புக் இருக்கவங்க ஆல்ரெடி 2009க்கு ஒரு 3 விஷயங்கள் பார்த்தோம். இது 4வது தடவ விஷயம் எழுதணும். அதனால அது கூட சேர்த்து இத எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எழுத போறது வந்து நேஷனல் லிட்ரசி மிஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. NLM ஓகேங்களா? 1988ல. 15ல இருந்து 35 வயசுக்குள்ள உள்ள வுமன் வந்து எழுத்தறிவு கத்துக்கணும்னு சொல்லி. நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா? ஐயோ! படம் பேர் வந்துட்டு. ஊர்வசி, பாக்கியராஜ் இந்த சொல்லிக் குடுப்பாங்க. ஆலாம் ஒரு டீச்சர் சொல்லிக் குடுத்தோனே, நம்ம தாத்தாக்கள் நெறைய பேர் போய் நல்லா கத்துப்பாங்க. சோ அதுதான் அந்த மிஷன் தான் வந்து நேஷனல் லிட்ரசி மிஷன். அப்ப உடனே முந்தானை முடிச்சுன்னு படம் பெற போட்டுருக்காங்க. அந்த எல்லாத்துக்கும் லிட்ரசி படிப்பறிவை கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்காக 1988ல அந்த ஸ்கீமை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ சின்னதா லைஃப் ஸ்கில், சிவிக் அவேர்னஸ், சோ சில வாலண்டியர் மூலமா, ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் மூலமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ரோக்ராம் அண்ட் அந்த இயர் மட்டும் போதும். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதுதான் 15 இது முக்கியமா உமன். முதல்ல நேஷனல் லிட்ரசி மிஷன் கொண்டு வந்ததே விமனுக்காக. நிறைய பெண்கள் படிப்பறிவு இல்லாம அந்த காலத்துல இருந்ததுனால இத கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சக்சர் பாரத் மிஷன். சோ சக்சஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 15 வயசுக்கு மேலதான். இதுவும் விமன் வித் டிஸ்அட்வான்டேஜ் குரூப். அதாவது சிலவருக்கு சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கும்ல. அதான் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொண்டு வரது 2009ல. இதுவும் லிட்ரசி நியூமரசி இது பண்றதுக்காக தான். ஃபார்மல் ஸ்கில்ல டெவலப் பண்றது, லைஃப் லாங் லேர்னிங் இந்த விஷயத்துக்காக சக்சர் பாரத் மிஷன். ஓகே. எது அறிவொளி இயக்கம்ங்கிறது எது எனக்கு தெரியலையே. அரிய ஒளி இயக்கம். நேஷனல் 1988ல உள்ளதுதான் தமிழ் பேரு அறிவொளி இயக்கமா? ஓ NLMனா அறிவொளி இயக்கம். ஓகே சூப்பர். நல்லாதான் இருக்கு. சோ இது வந்து 1988ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சக்சர் பாரத் அபியானும் இதே மாதிரி விமனுக்காகவும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்காக கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ இந்தியா லிட்ரசி ப்ரோக்ராம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. NLM இது வந்து NILP 2022ல. இதுவும் 15 வயசுக்கு மேல எழுத தெரியாதவங்களுக்காக கொண்டு வந்ததுதான். சோ இதுலயே ஃபவுண்டேஷனல் லிட்ரசி, கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில், பேசிக் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷனை கண்டினியூ பண்றது இதெல்லாம் பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. அண்ட் தீக்ஸா ஓட்லாஸ்ங்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் இதுல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பேரை பின்னாடி நம்ம ரொம்ப டெப்தா பார்ப்போம். இப்ப லைட்டா பாத்துருவோம். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த NILP-யோட இன்னொரு பேர் வந்து உல்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. சோ தெரிஞ்சுக்கணும். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் லாங் லேர்னிங் வந்து சொசைட்டில இருக்க எல்லாத்துக்கும் வேணுங்கிறது தான் அந்த 2022ல கொண்டு வந்தது. இது வந்து NILP. எஸ் ஆபரேஷன் பிளாக் போர்ட பத்தி பின்னாடி பார்ப்போம். இதுல அதுக்குள்ள எதுல வரும்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
நான் இதுல வந்து ஆபரேஷன் பிளாக் போர்டா ரொம்ப கொண்டு வரல. அது வந்து ஒரு ஸ்கூலுக்கு தேவையான அந்த இதை கொண்டு வர கான்செப்டுக்குள்ளதான் அதை கொண்டு வந்திருக்கேன். அதை பின்னாடி அதை பத்தி சொல்லுவோம். இந்த லிட்ரஸியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இயக்கங்கள் ரொம்ப முக்கியம். என்எல்எம் 1988, சக்சர் பாரத் மிஷன் 2009, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அல்லது உல்லாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி 2022. 2009 இதுவரையும் எத்தனை விஷயம் பார்த்திருக்கோம்? ஒரு கோடு போட்டு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்துடும். 4 விஷயங்கள் பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ இது எல்லாமே சக்சர் பாரத் மிஷனையும் இப்ப சேர்த்துக்கோங்க, 4வது விஷயமா சேர்த்துக்கோங்க. சோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் லிட்ரஸியை பத்தி சொல்றது. 1988, 2009, 2022ல உல்லாஸ். நல்லா இருக்குல்லது உல்லாஸ். சரிங்களா? 2009 எல்லாம் வந்துச்சு. RMSA, RTA ஆக்ட். இப்போ இன்னொன்னு என்னது? யாஸ்பாலா? யாஸ்பால் என்ன வந்து இந்த சக்சார் பாரத் மிஷன். ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படிங்கிறது என்ன இதை போக்கஸ் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ட்ரிபிள் ஆர். இதுக்குன்னு பிரிஸ்கிரைப் பண்ண புக்ஸ்னா நான் நிறைய 2, 3 நிறைய புக்ஸே ரெஃபர் பண்ணேன் எம்கேஜி அவர்களை. இதுக்குன்னா நான் அந்த யூடியூப்ல நீங்க நிறைய பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ் ரெஃபர் பண்ணேன். சில புக் வந்து ரொம்ப தமிழ்ல இருந்த புக்கை எடுத்து அதுல இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை தான் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். சார் ஆத்தரே தெரியல எனக்கு, அதனாலதான் இப்ப சொல்ல முடியல. அந்த தமிழ் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜோ இல்ல லாஸ்ட் பேஜ் இல்லாம இருந்தது. சில சில விஷயங்களை நான் ரீட் பண்ணிட்டு தான். எஸ். ஏன்னா நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு 30 மார்க். முதல் 3 யூனிட் இருக்குல்ல, ரொம்ப காமனான யூனிட்டா தான் இருக்கு. 4வது யூனிட்ல இருந்து தான் நான் சொல்லுவேன் சைக்காலஜிக்குள்ள போறோம். அங்க நிறைய பேரு நிறைய இதை படிப்போம். அது ரொம்ப ஜாலியா படிக்கலாம். இதுல ஒரு அதிகபட்சம் 5 மார்க் நான் முதல் 3 யூனிட்ல எதிர்பார்க்கறேன். அப்புறம் நீ 25 மார்க்கும் நீங்க சைக்காலஜிக்குள்ளதான் எதிர்பார்க்கணும். அதனாலதான் சொல்லுவேன். கண்டிப்பா அப்படியே சென்ட் பண்ணிடுவேன் மேம். அப்படியே பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். அதனால இதை படிச்சுக்கோங்க. ரொம்ப டெப்தா ரொம்ப உள்ள எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட மேஜர்ல தயவு செஞ்சு கவனம் செலுத்துங்க. சிஎஸ்க்கு 10 மார்க்ஸ் தானா? ஓகே ஓகே. ஜிகே இருக்கு. ஓகே, பேசிக் ரீடிங், ரைட்டிங் அண்ட் அரித்மெட்டிக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ஐஓஎஸ். அதனாலதான் சொல்றேன், நம்ம கிளாஸ் மட்டும் போதும். அதுக்கு மேல நம்புங்க, என்ன நம்புங்க. நான் யூனிவர்சிட்டி டெய்லி பேசிட்டு இருக்கீங்களா, நம்ம எல்லாம் இது பண்ண மாட்டாரு. அதான் கரெக்டா வரும். சோ ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளெக்சிபிள் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. சோ பிளெக்சிபிள் சிஸ்டம்னு என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஸ்கூலுக்கு போய் டைரக்டா படிக்க முடியல. ரெக்கார்டிங் அவைலபிளா தான் இருக்கு. ரெக்கார்டிங் போதா? ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. ரெக்கார்டிங் சென்ட் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. உங்களுக்கு இதே சிலபஸ் தான் மேம். உங்களுக்கு 10 மார்க் சிலபஸ் எல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. இதே தான் நீங்களும் படிக்கணும். 10 யூனிட்டையும் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் கம்மியா வரும், உங்களுக்கு அதிகமா வரும், அவ்வளவுதான். சோ இது இந்த ஓப்பன் ஸ்கூலிங்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கூலுக்கு ரெகுலராவே போக வேண்டியது இல்லை. டிஸ்டன்ஸ் லேர்னிங் படிப்போம்ல, அதே மாதிரி ஸ்கூலையே இப்படி டிஸ்டன்ஸா கொண்டு வந்ததுதான் இந்த ஓப்பன் ஸ்கூலிங். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ஐஓஎஸ் சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஓகேங்களா? சோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து கிரியேட் பண்ணிச்சு. இருக்கிறதுலயே வந்து லார்ஜஸ்டான ஒரு இன்ஸ்டியூட் எதுன்னு, ஓப்பன் ஸ்கூலிங்ல லார்ஜஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் தான் லார்ஜஸ்ட். சோ இதுல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1989. இப்போ 1988ன்னு ஒண்ணு பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா என்னது? 1988. எஸ், 1988ங்கிறது வந்து என்எல்எம். 1989 வந்து என்ஐஓஎஸ். ஓகேங்களா? என்ஐஓஎஸ் வந்து 1989ல. இதுல வந்து இது எதுக்காக என்ஐஓஎஸ் முக்கியமானா, ஸ்பெஷல் நீடு இருக்க சில்ட்ரனுக்காகவே, அதாவது உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாம இருக்க ஸ்கூலுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுதான். சரி, உருவாக்கப்பட்டதுதான் இந்த என்ஐஓஎஸ்ங்கிறது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பிளெக்சிபிளா எப்பனாலும் படிச்சுக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்கும். இதுதான் அதுதான் கிடையாது. நிறைய கோர்ஸ் ரேஞ்ச் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க படிக்கலாம். மல்டிபிள் எக்ஸாம். சோ உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ். ஒரு எக்ஸாம்ல ஒரு கப் பாஸ் ஆக மாட்டா அடுத்தடுத்த சான்ஸ் நிறைய சான்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ண வைப்பாங்க. கிரெடிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல படிக்கிறீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த கிரெடிட்டை நீங்க யூஸ் பண்ண முடியும். ஆன்லைன் ஃபெசிலிட்டி கண்டிப்பா இருக்கும். என்ன சர்டிபிகேட் வந்து ரொம்ப ரெகனைஸ் பண்ணுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸோட நடக்கிற இன்ஸ்டியூட் தான் இது. அதனால நீங்க இதுல படிச்சாலும் உங்களுக்கு ஒர்த்து தான். ரீஜனல் சப்போர்ட்.
ஸோ ஸ்டடி சென்டர் இது எல்லாமே பக்கத்துலயே இருக்கிற மாதிரியும் ஒரு வடிவமைப்பு இருக்கதான் செய்யுது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எல்லாத்தையும் உள்ளடக்குறது. எல்லாரும் டைவர்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. டைவர்ஸ் இந்தியா வந்து ஒரு டைவர்ஸான நாடுன்னு சொல்லுவோம்ல. ஸோ எல்லாரும் பறந்து விரிஞ்சு எல்லா டைப் ஆஃப் லேர்னருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் NIOS. ஓப்பன் ஸ்கூலிங் எந்த இன்ஸ்டியூட்ல இந்தியால ஓப்பன் ஸ்கூலிங் ஆஃபர் பண்றாங்க? எஸ், ஒன்லி ஃபார் ஸ்கூல். டிஸ்டன்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், த NIOS. நெக்ஸ்ட் வந்து டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் இந்த வார்த்தையை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் சொல்றேன். சோ இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் டிகிரி வாங்கணும், இதுதான் எல்லாருக்கும் பெரிய ஏமா போயிட்டு இருக்கு. அப்போ படிக்க முடியல, படிக்க வசதி இல்லைன்னு வேற காரணம், சிலருக்கு படிக்க பிடிக்காது, படிச்ச மண்டையில ஏறாது, அப்படி இருக்கவங்களுக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக ஸ்கில் ஓரியன்டாவும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு கொண்டு வரதான் இந்த பண்ணாங்க. என்னன்னா, உங்களோட ஒர்க் ஸ்கில்ல பொறுத்து உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்குறது. சரிங்களா? இந்த கான்செப்ட்க்கு பேரு டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப். ஒரு ஜாப் வந்து நீங்க இந்த டிகிரி வாங்குனீங்கங்கிறதுக்காக குடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம டீச்சர் கண்டிப்பா இதெல்லாம் படிச்சுதான் நம்மளுக்கு குவாலிஃபைடா மாறுறோம். ஒரு டாக்டர்னா கண்டிப்பா அத படிச்சுதான் ஆகணும். ஒரு இன்ஜினியர் அத படிச்சுதான் ஆகணும். ஆனா சில பொசிஷனுக்கு நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில் இருந்தாலே போதும். உங்களுக்கு படிப்பறிவு எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அந்த டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் ஜாப்னு சொல்லிட்டு. இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க? 1986 நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷனோட ஒரு ஐடியா தான் இது. இத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து 1974ல. 74ல நம்ம கித்வாய் அப்படிங்கிறவர் யூபிஎஸ்சியோட முன்னாள் சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாம். எல்லாருமே படிப்பு சர்டிபிகேட் இருந்தாதான் ஒர்த்து. எஸ், ராஜ்குமார் அவர்களே, எனக்கும் மைண்ட்ல இந்த சோகோ தான் வந்தது. நான் ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். சோகோல வந்து ஒருத்தர் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ஒரு அது என்ன வாட்ச்மேனா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்போ அப்புறம் அங்கேயே படிச்சு, அதாவது அவருக்கு படிப்பறிவு கம்மி தான். 10ஓ 12ஓ தான் படிச்சிருப்பாரு போல இருக்கு. அங்க சின்ன சின்னதா சோகோங்கிறது ஐடி ஒரு டிபார்ட்மெண்ட். அதுல ஒர்க் பண்ணி இப்போ ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. யார் பண்ற வேலை இது? என்னாச்சு? இதெல்லாம் அடுத்த டைம் கட் பண்ணும் போல. நஸ்ரீன் பானு அவர்களே, குழந்தை கையில ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களா? சோ இதுதான் வந்து என்னது, அதான் அது வந்து ஸ்கில் பேஸ்ட். அவருக்கு வந்து 10வது தான் படிச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து மேனேஜரோ, டீம் லீடரோ ஏதோ ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காங்க. சோ ஸ்கில்ல வச்சு ஒரு ஹியூமனை தேர்ந்தெடுக்கிறது சர்டிபிகேட்ஸ் இல்லாம. சோ இதுதான் 1974ல. நோ இஷ்யூ மேம். லேர்னிங் சோஹோ இஸ் ஃபார்மல் நான் ஃபார்மலா? சோஹோல லேர்ன் பண்றதா? என்ன மாதிரி கேக்குறீங்கன்னு தெரியல. சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அது வந்து எதுல வரும்? நான் ஃபார்மல்ல வரும். நீங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து யூடியூப்ல சும்மா பாக்குறீங்களா? அது இன்ஃபார்மல். ஓகேங்களா? ஓ, ஸ்கூல் இருக்கா தென்காசியில? எனக்கு அதை பத்தி பெரிய ஐடியா இல்லை. நான் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ டீலிங்கிங் டிகிரியால என்னென்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒகேஷனல் குரூப் வந்து ஒகேஷனல் கொஞ்சம் ஸ்கில் பேஸ்னால என்னது, ஒகேஷனல் ஆஃப் எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து இப்போ நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கும் போது சின்னதுலயே போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். டிகிரி மேல ரொம்ப அப்சஷன்ல டிகிரிக்காக ஓடுறது, அதுக்காக பிட் அடிக்கிறது, அதுக்காக காசு கொடுத்து வாங்குறது, இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகும். இன் சர்வீஸ் ட்ரைனிங்கிறது நீங்க ஆன் த ஜாப்லயே ட்ரைனிங் பண்ணும்போது ஜாப்லயே வந்து சர்வீஸ் எல்லாம் கத்துப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒர்க் வந்து சோசியலா எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்டிவான ஒர்க் வரும். இது வந்து டீலிங்கிங் த டிகிரி ஃப்ரம் த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க. இந்த SUPW இதுல கொஸ்டின்ஸ் சில கேட்டிருக்காங்க. 1974ல வந்தது இந்த கான்செப்ட். யாரு அதுக்கப்புறம் இது வந்து ஐடியா கொடுத்து இந்த கான்செப்ட இப்படி மாத்துனது 1986ல. 77ல வந்து நம்ம பட்டேல், ஈஸ்வர்பாய் பட்டேல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்கீம் SUPW சோசியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க்குங்கிறத கம்பல்சரி ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொன்னாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மனித வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், சயின்டிபிக்கா திங்க் பண்றதுக்கு, சோசியல் சர்வீஸ் ஸ்டூடெண்ட் பண்றதுக்காக இந்த 3 காம்போனன்ட்டுக்காகவும் கொண்டு வந்தாங்க. சோ இதை வந்து மகாத்மா காந்தி விஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை சப்போர்ட் பண்றது மகாத்மா காந்தி விஷன், கோத்தாரி கமிஷன், கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் இது எல்லாமே இதுல சப்போர்ட் ஆகும். இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து பாவர்ட்டி ரெடியூஸ் பண்றதுக்காகவும் லேர்னிங் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து SUPW சோசியல் யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க். இதோட கீ காம்போனன்ட் என்னது?
மனித தன்மை எல்லாத்துக்கும் கொண்டு வர்றது, சயின்டிபிக்கா திங்க் பண்ண முடியும்னு சொல்றது, சோசியல் சர்வீஸ். இத சொன்னவர் யாரு? ஈஸ்வர் பாய் பட்டேல் 1977 சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இத 1986 நம்ம நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் இததான் சொல்லுது. ஃபார்மல் டிகிரி, மெடிசன், இன்ஜினியரிங், லா, டீச்சிங்க தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்? டீலிங் பண்ணிடலாம். ஸ்கில் இருந்தா போதும், நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபீல்டா சொல்லிட்டு மத்ததெல்லாம் நீங்க எடுக்கலாங்கிறத 1986 நம்ம ஆளு லைட்டா சொல்லி விட்டுருக்காரு. சோ இந்த டீலிங்கிங் ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ண அது எந்த கான்செப்ட்லன்னு கேக்குறாங்க. எந்த கான்செப்ட் வந்து இதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு? டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய். தென்காசியில சோகோ ஆபீஸ் இருக்குன்னு தெரியும். ஸ்கூல் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ராஜ்குமார் சார். கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். எஸ், சி, என்பிஇ 1986. 3 காம்போனன்ட்ஸ் இதெல்லாம். த்ரீ காம்போனன்ட்ஸ் வந்து ஹியூமன் வேல்யூ, சயின்டிபிக் திங்கிங், சோசியல் சர்வீஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பிரெயின் ட்ரெயின் அண்ட் பிரெயின் வேஸ்ட். ஓகேங்களா? பிரெயின் ட்ரெயின், பிரெயின் வேஸ்ட். நான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் தான் கொஞ்சம் டெப்தா உங்களை கொண்டு போய் லைட்டாவது டெப்தா கொண்டு போய் செகண்ட் தேர்ட்லாம் நம்ம ரொம்ப கம்மியா தான் பார்த்துட்டு தான் போக போறோம். ஏன்னா நமக்கு பின்னாடி நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பிரெயின் ட்ரெயின், பிரெயின் வேஸ்ட். பிரெயின் ட்ரெயின்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க ஸ்கில் நல்லா படிச்சுட்டு எல்லாமே இங்கேயே படிச்சுட்டு வேலை பார்க்க மட்டும் ஃபாரின் போறீங்கல்ல, இதுக்கு பேரு பிரெயின் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்க. ஆனா எந்த ஒரு யூட்டிலைஸும் இல்லாம வீட்ல நம்ம வேலை பார்க்காம இருக்கிறோம். அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் டேலண்ட். அந்த கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கிறோம்னா அதுக்கு பேர் என்னது? பிரெயின் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இதுக்குதான் எக்ஸ்பிளனேஷனுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருக்கேன். பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறது எதுக்காக அப்படி பண்ணுவாங்க? பெட்டரா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாரின்ல கிடைக்கும், சேலரி அதிகமா கிடைக்கும், எங்க போய் ரிசர்ச் பண்ணிக்கலாம், லைஃப் ஸ்டைல் அப்ராட்ல நல்லா இருக்கும், இந்த மாதிரி விஷயத்துக்காக மாறி போறது. இதோட ரிசல்ட் என்ன ஆயிரும்னா ஃபாரின் கண்ட்ரி நம்மளோட மக்களை வச்சு நல்லா பெனிஃபிட் ஆயிருவாங்க. நம்ம மக்கள், நம்ம நாடு அப்படியே இருக்கும். சோ இதோட இம்பாக்ட் நேஷன்ல என்ன ஆகுதுன்னா, எஜுகேஷன்ல வந்து இன்வெஸ்ட் நம்ம பண்றோம். ஆனா அதுக்குரிய ஈல்டுங்கிறது, அதோட ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறத நம்ம எடுத்துக்கல, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி எடுத்துக்குது. இப்போ ஒரு நல்ல டாப் ஐஐடில ஒர்க் பண்ற படிச்சவங்க கூட யூஎஸ்ல போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அதோட பெனிஃபிட் எல்லாம் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? லோக்கலாவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, நல்ல சேலரி கொடுக்கறது, ஒரு நல்ல ரிசர்ச் ஃபெசிலிட்டி கொடுத்தாதான் இங்க இருப்பாங்க. பிரெயின் வேஸ்ட்னா என்னது? அதையே நல்லா படிச்சிருப்பீங்க, அதை யூட்டிலைஸே பண்ணாம வேஸ்ட் பண்றோம். இப்ப நம்ம பெண்மணிகளே நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குழந்தைங்க அந்த நிலைமையில நம்ம இருப்போம். இல்லன்னு சொல்லல. பட் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. சும்மா ஃப்ரீயா கூட போய் ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்ல 1 ஹவர் ஃப்ரீயா சொன்னீங்கனாலே உங்க டேலண்ட் அந்த இடத்துல பிரதிபலிச்சுட்டே இருக்கும். அதோட பலன் உங்களுக்கு ஒரு நாள் தெரியும். ஒரு நாள் 1 ஹவர் போய் எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும், நான் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. காசு எல்லாம் வேணாம்னு சொல்லுங்க. அது அப்படி உங்க டேலண்ட்ட யூஸ் பண்ணும்போது ஒரு நாள் அந்த காசு வரும். இல்லைங்களா? இது இது யூனிவர்ஸோட நியாயம். நீங்க வந்து தர்மமா ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த தர்மத்துக்கும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ ஒண்ணு குடுக்கும். அது என்னனாலும் குடுக்கலாம். ஓகேங்களா? அத பண்ண சொல்றாங்க. எஸ், குட் பே ரொம்ப முக்கியம் தான். அது நெறைய இடத்துல இல்ல. அதனாலதான் நெறைய பேர் ஃபாரின் போறாங்க. இது நம்மளோட இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்க்கு தெரிஞ்சாலும் நடக்கிறது அதான் நடக்குது. நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நெட்டு, செட்டு, பிஎச்டி படிச்சுட்டு கூட பிஎச்டி முடிச்சவங்க, வேற இதுல தெரியுங்க. பிஎச்டி முடிச்சுட்டு 9,000 10,000 வேலை பாக்குறவங்களும் நெறைய பேர் இருக்கதான் செய்றாங்க. ஸ்கூல் லெவல் எல்லாம் அதை விட அது கம்மியாவும் இருக்கிறவங்க இருக்கதான் செய்றாங்க. சோ இதுக்கு காரணம் நான் என்னவா நினைக்கிறேன்னா, நம்ம கிட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு நம்ம குடுத்துறோம்ல. 5,000 வேலை கிடைக்குதே நம்ம போறோம் பாத்தீங்களா? அதனாலதான் அவங்க நம்ம ரொம்ப அமுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, இத பத்தி பேசினா ரொம்ப அதிகமா வரும். ஓகே. நெறைய அதான் கவர்மெண்ட்க்குள்ள போயிட்டோம் பாருங்க. வேண்டாம், வேண்டாம். சோ பிரெயின் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கிறது, ரிசோர்சஸ் இல்லாம இருக்கிறது, அதுக்குரிய பிளாட்ஃபார்ம் என்னன்னே தெரியாம இருக்கிறதால கூட நெறைய பேர் போகாம இருக்கலாம். சோ ரொம்ப அன்யூஸ்டா இருக்கிறதா அதோட ரிசல்ட். அதாவது யூஸே பண்ணாம நம்மளோட டேலண்ட் நம்ம விட்டு போயிடுது. இதோட இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேஷனலுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்காது. அண்ட் எக்ஸாம்பிள் வந்து பிஎச்டி ஹோல்டர் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு லோ ஸ்கில் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க குவாலிஃபைட் ஆனது பிஎச்டியா இருக்கும். அங்க சம்பளம் கம்மி. இல்லைன்னா அது ஏதோ ஒரு காரணம். அதுக்காக அவங்க சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துக்கு வருவாங்க. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வடிவமைச்சு கொடுக்கலாம். ஜாப் மேட்சிங், அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயா கவர்மெண்டா நடத்தி அவங்களுக்கு கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம்னு சொல்றது பிரெயின் வேஸ்ட். பிரெயின் ட்ரெயின் என்னது? ஃபாரின் போய் வேலை பாக்குறது. பிரெயின் வேஸ்ட்னா யூட்டிலைஸ் பண்ணாம, உங்க டேலண்ட யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறது. So brain drain refers to
பாத்தீங்களா? பிஹெச்டி ஹோல்டர் ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ல. எஸ், அது ரொம்ப ஒஸ்ட். அதான் சொல்றேன்ல, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வேற எங்கேயும் இல்லாதப்போதான், நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு 50, 80,000 ரூபாய் குடுக்குறாங்க பிஹெச்டி முடிச்சுட்டுன்னா, நீங்க அங்க போகாம இப்படி பிரைமரி ஸ்கூலுக்கா போவீங்க? அப்ப பக்கத்துல இருக்கு. நம்ம நெறைய விஷயங்கள பார்க்க வேண்டியதா இருக்கு. பக்கத்துல இருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்களுக்காக நம்மளும் இறங்கி போக வேண்டியதா இருக்கு. கவர்மெண்ட் அதெல்லாம் முன்னெடுக்கணும். ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் மைக்ரேட்டிங் அப்ராட். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த 5 இயர் பிளான பத்தி தெரியும். சோ அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து இந்த பிரைமரி எஜுகேஷன பத்தி பேசும். ஓகேங்களா? 1951ல இருந்து மொத்தம் எத்தன 5 இயர் பிளான் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு யாராவது படிச்சிருப்பீங்க. டோட்டலா எத்தன 5 இயர் பிளான்ஸ் இருக்கு? பிரிசிலா மேம் சொல்றாங்க. 12 5 இயர் பிளான் இருக்கு. சரிங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல என்னன்னா 1951ல இருந்து 56க்குள்ள பிரைமரி எஜுகேஷன பத்தி பேசியிருப்பாங்க. செகண்டரி இதுல வந்து செகண்டரி எஜுகேஷனை பத்தி பேசிருப்பாங்க. தேர்ட்ல வந்து ஹையர் எஜுகேஷனை பத்தி பேசிருப்பாங்க. ஃபோர்த்ல டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷனையும் பிளானிங் கமிட்டியை பத்தியும் பேசிருப்பாங்க. சரிங்களா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரைமரினால என்ன பார்த்துட்டோம்? யூடபிள்இ அண்டர்ல வரும். ஸோ ரூரல் அண்ட் பேசிக் ஸ்கூல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு. செகண்டரினா செகண்டரி எஜுகேஷன். செகண்டரி எஜுகேஷன் உங்களுக்கு என்சிஆர்டின்னு ஒரு வார்த்தை. என்சிஆர்டி ஸ்கூல் புக் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த என்சிஆர்டி வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. 1961ல இது பண்ணது. இது எந்த பிளானுக்கு அண்டர்ல வரும்னா செகண்ட் 5 இயர் பிளானிங். எஸ், அக்ரிகல்ச்சருக்கு அது இதுக்கு நிறைய சொன்னாங்கல்ல. சோ அந்த 5 இயர் பிளான் தான். இந்த செகண்ட்ல வந்து என்சிஆர்டி தான் வரும். சரிங்களா? அது சிபிசிஎஸ்சி சிலபஸ், என்சிஆர்டி சிலபஸ்ன்னு சொல்லுவாங்க. 1961ல வந்து கரிக்குலம் டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்தது என்சிஆர்டி புக்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு இது கண்டிப்பா தெரியும். புரியுதா? என்சிஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் டெவலப்மெண்ட். சாரி, ட்ரைனிங். தேர்ட் வந்து ஹையர் எஜுகேஷன். ஸோ டெக்னாலஜி, காலேஜ் எக்ஸ்பெண்ட் பண்றத பத்தி பேசியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து நீப்பா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பிளானிங் சொல்லிட்டு பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? 1979. இது 1961. நீப்பா வந்து 79. நீப்பான்னு யாராவது உங்க ஃப்ரெண்ட தெரிஞ்சுக்கோ நினைச்சுக்கோங்க. அவங்க ஒரு 79ல பிறந்தாங்கன்னு வச்சாலும் சரி, 79 வயசு ஆயிட்டாங்கன்னு நினைச்சாலும் சரி, ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பின்னாடி கேள்வி கேட்கலாம். நிறைய பாலிசில இது முக்கியமான பாலிசி. என்சிஆர்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் இது. முக்கம்மாள் மேம் இதுவரையும் பார்த்ததுல கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தப்பு தப்புன்னு போட்டுறாங்க. எஸ், 1961. சோ என்சிஆர்டியோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, ஃபாரின் லாங்குவேஜ் எஜுகேஷனுக்கு ப்ரொமோட் பண்றது, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி ப்ரோக்ராம வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல ப்ரொமோட் பண்றது, ஒகேஷனல் கோர்சஸ் அடல்ட்டுக்காக ரன் பண்றது. இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் பாலிசி இதுக்கு அட்வைஸ் பண்றது. அந்த ப்ரோக்ராம் ஸ்கூல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ண சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்றது, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டா அதாவது ஹெல்ப் பண்றது, இது எல்லாமே இந்த என்சிஆர்டியோட வேலை தான். இதுதான் இந்த ஒகேஷனல்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ அதை பத்தி கேட்டுருக்காங்க ஒகேஷனலிசம். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது நம்ம கவர்மெண்ட் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. எம்ஓஇன்னு சில இடத்துல இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்ல இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதோட சேர்மன் வந்து இந்த மால்காம் ஆதிசேஷையா. சரிங்களா? ஆதிசேஷையா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட விசி முன்னாள். ஸோ இதோட ரிப்போர்ட்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, டுவர்ட் எ லேர்னிங் சொசைட்டி த்ரூ ஒர்க் சென்டர் எஜுகேஷன். படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் ஒர்க் சென்டர் எஜுகேஷனுக்கு கொண்டு போகணும். ஒகேஷனல்னாலே ஸ்கில்லுனால என்னது? வேலை பாக்குறது அப்படின்னு. அப்போ ஒர்க் சென்டர் எஜுகேஷனுக்கு இவங்களை கொண்டு போறோங்கிறதா ரிப்போர்ட்டோட டைட்டில். 1978. இதுக்கு என்ன வந்துச்சு? நீப்பாக்கு என்ன இயர் வந்தது? நீப்பா எஸ், 1979. அப்போ 1978 என்னது? நம்ம ஆதிசேஷையா ரிப்போர்ட். ஏன்னா நேஷனல் எவல்யூஷன் கமிட்டி ரிப்போர்ட் ஃபார் +2 கரிக்குலம், ஹையர் செகண்டரி ஒகேஷனல் எஜுகேஷன் ரிப்போர்ட். இந்த மாதிரி எந்த பேர்லனாலும் கேட்டாலும் நீங்க என்னதான் போடணும்? 1978ன்னு சொல்லணும். நீப்பானா 1979. இதோட ரீசன் என்னது? டு அட்ரஸ் த ஸ்டாக்னேஷன் இன் ஜெனரல் எஜுகேஷன் அண்ட் லிங்க் எம்ப்ளாயபிலிட்டி. ஏதாவது ஸ்டாக்னேஷன், ஒரே இடத்துல தேங்கிடுறது ஒண்ணுமே பண்ணாம, அப்போ எம்ப்ளாயபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்ததுதான். யுனெஸ்கோவோட ரிப்போர்ட் படி சோ இது வந்து டெக்னிக்கல் நாலேஜ், எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்காக தான் இந்த ஒகேஷனல் எஜுகேஷனை இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பாயிண்ட்ஸே எனஃப் தான். சோ இந்த ஒகேஷனல் அப்படிங்கிறது இந்த கரிக்குலம் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல,
+1 +2க்கு தான் முக்காவாசி. இப்பதான் வந்து 6th இருந்து, அதாவது 8th இருந்து நினைக்கிறேன். அப்படி நெப்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஒகேஷனல் வந்து 11th 12th கொண்டு வந்திருக்காங்க. 10th அப்புறம் தானே இந்த டிப்ளமோ கோர்ஸ் போவாங்க, ஐடிஐக்கு போவாங்க. ஸோ அந்த டைம் அலோகேஷன் வந்து 70%, அதாவது ப்ராக்டிக்கல் தியரி. இது வந்து ஒகேஷனல் லேர்னிங்காகவும் லாங்குவேஜுக்கும் எலக்டிவ்க்கும் 50% தான் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும், ஜாப் ரெடி, அவங்களே வந்து ஜாப் வந்து பாத்துக்கலாம், ஜாப்புக்காக தேட வேண்டியதில்லை அதுக்காக. சோ இது வந்து இந்த ஒர்க் பேஸ்ட் எஜுகேஷன் எது அண்டர்ல வரும்னு பாத்தீங்கன்னா, சோசியலி ஒர்க் ப்ரொடக்டிவ் ஒர்க், சாரி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க், SUPW, அதுக்கு அண்டர்ல தான் இது வரும். ஓகேங்களா? இது ரெக்கமெண்ட் பண்ணது நம்ம கோத்தாரியும் NEP 1986 சொன்னோம். சோ இப்போ ஒகேஷனல் எஜுகேஷனோட ஏம் என்னன்னு கேக்குறாங்க, என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி ஒகேஷனல் ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒரு வார்த்தையை கேட்டாலே என்ன பண்ணிடலாம்? ஒகேஷனலா போட்டுடலாம். இல்லைன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தாலும் என்ன போட்டுடலாம்? நம்ம ஒகேஷனலா தூக்கி போட்டுடலாம். ஆதிசேஷையா ரிப்போர்ட் என்ன கீ ரெக்கமெண்ட் பண்ணுது? ஹையர் செகண்டரினா என்னது? +1 +2 சரிங்களா? சோ அதுக்கு என்ன வேணும்னு சொல்லி ஒகேஷனல் எஜுகேஷன் கோர்ஸ் வேணும்னு சொல்றதா நம்ம ஆதிசேஷையா ரிப்போர்ட். இது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தான். சோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இனிஷியேட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது எதுக்காகனா எம்ப்ளாயபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் இந்தியா மிஷன் 2015 வந்துச்சு. இது 2022க்குள்ள 40 கோடி பேரை வந்து நீங்க ஸ்கில்ஃபுல்லா வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லுது. PMKVY, பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, இதுவும் 2015 வந்தது. இது எதுனா ஒரு யூத் இண்டஸ்ட்ரி ரெலவெண்டான ஸ்கில் கொண்டு கொடுக்கறது அண்ட் அவங்களே ஆண்டர்பிரனரா சுய தொழில் பண்ற அளவுக்கு கொண்டு வரதுக்காக பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனான்னு 2015 கொண்டு வந்தது. இது வந்து காமனா ஸ்கில் இந்தியா மிஷன் கொண்டு வந்து 40 கோடி பேரும் வந்து ஸ்கில் மூலமா அவங்களை இது பண்ணிக்கணும்னு 2022 சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்கில் ரிலேட்டடான சில கான்செப்ட் இருக்கிற ஒரு பார்ட். இந்த இயரை தான் சொன்னேன். ஸ்கில் இந்தியா மிஷன் லான்ச் பண்ண இயர் இது 2000. எல்லாம் ஆன்சர் வரலையா? எஸ், 2015. ஓகேங்களா? இதே இது 50% பேர் ஒகேஷனல் படிச்சிருக்கணும்னு நெப்ல சொன்னாங்கல்ல, அந்த இயர் இது 2025. ஓகேங்களா? அப்போ ஒரு 10 வருஷம் டைம் கொடுத்திருக்காங்க. ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாவும் PMKVY மூலமா சொல்லிட்டு தான் உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு இதை கொடுத்திருக்காங்க. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா லான்ச் பண்ணது இன் 2015. சூப்பர். டு என்கரேஜ் யூத் டு டேக் த இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ட்ரைனிங். சோ நம்ம இப்போ இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், யூனிவர்சேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், அப்புறம் பிரைமரிக்கு ஏஜ் லிமிட் என்னது? ஏஜ் குரூப், பிரைமரியோட ஏஜ் குரூப். பிரைமரிக்கு ஏஜ் குரூப் அதுக்குள்ளவா மறந்துச்சு? 6ல இருந்து 10. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? 6ல இருந்து UEEக்கு 6ல இருந்து 14. சூப்பர். ப்ரீ பிரைமரிக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? ப்ரீ பிரைமரி ப்ரீ பிரைமரிக்கு 3 to 6. நம்ம இதுல வந்து 2.5, நார்மலா 3 to 6 வச்சுக்கோங்க. ஈக்குவலைசேஷன்ல எல்லாத்துக்கும் ஈக்குவலா இது பண்ணுங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல். காலேஜ்ல போய் படிச்ச ஃபார்மல், ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி படிச்ச நான் ஃபார்மல், இல்லை ஸ்கில் டெவலப் பண்ண படிச்சாலும் நான் ஃபார்மல் தான். இன்ஃபார்மல்னா எந்த ஒரு சிலபஸ், எந்த ஒரு பிளஸ் எதுவுமே கிடையாது. நீங்களா சும்மா இண்டஸ்ட்ரி படிச்சீங்கன்னா இன்ஃபார்மலா வரும். என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், டிராப் அவுட். ஸ்டாக்னேஷன் என்னது? இப்ப நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஒரு பையன் 3வது ஒரு 3 டைம் படிக்கிறான் அப்படின்னா அது எதுல வரும்? பையன் 3வது 3 டைம் படிக்கிறான், அது வந்து தேக்கம், ஸ்டாக்னேஷன்ல வரும். சரிங்களா? அந்த பையன் அந்த கிளாஸ லீவ் பண்ணிட்டு போயிடுறான், டிராப் அவுட். அதாவது சர்டிபிகேட் வாங்கிட்டு போயிருவாங்கல்ல, அது வந்து டிசி வாங்கிட்டாங்கன்னா டிராப் அவுட். ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல். ஃபார்மல்ங்கிறது ஸ்கூல்ல போய் படிக்கிறது, ஸ்கூலோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ. நான் ஃபார்மல் அப்படிங்கிறது என்னது?
நீங்க ஏதாவது ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி சில சர்டிபிகேட் வாங்குறது. ஓகேங்களா? இப்போ நீங்க இப்போ பிஜிடிஆர்பி படிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? அது கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும். ஆனா அந்த ஃபார்மல்ல ஸ்ட்ரக்சர் பிளெக்சிபிளா இருக்காது. அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ஃபார்மல்ல கொஞ்சம் மாறி இருக்கும். இன்ஃபார்மல்ல ஸ்ட்ரக்சரே கிடையாது. உங்களுக்கு ஹிந்தி படிக்கணும்னா நீங்க தான் டெய்லி எஃபர்ட் போட்டு படிக்கணும். இதுவே ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஹிந்தி படிக்கிறீங்கன்னா அது நான் ஃபார்மல்ல வரும். ஓகேங்களா? அப்புறம் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், அதுல எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, சமக்ர சிக்ஷா, ருசா. சமக்ர சிக்ஷானா எதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் சமக்ர சிக்ஷா? எஸ். நான் ஃபார்மலா வரும். இப்ப டிஆர்பி வந்து நீங்க யூடியூப் பார்த்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இன்ஃபார்மல். பட் ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு கோச்சிங், இது எப்படி ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட். இங்க வந்து நீங்க படிக்கிறீங்கல்ல, அதனால இது வந்து நான் ஃபார்மல்ல தான் வரும். எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன், இது 3 சேர்ந்ததுதான் இது. இதுக்கு 2001, 2019, 2013, 2018. இதுல செகண்டரி எஜுகேஷன்ங்கிறது எதை மீன் பண்ணுது? எஸ்எஸ்ஏயா, ஆர்எம்எஸ்ஏயா, ருசாவா? செகண்டரி ஆர்எம்எஸ்ஏ. ஹையர் எஜுகேஷனுக்கு ருசா. யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன்ல 2 டைப் பார்த்தோம். என்னெல்லாம் போடுங்க பாப்போம். யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் நைஸ் சாரி எஜுகேஷன். நம்ம எல்லாம் படிச்சது ஒரு இது, இப்ப வந்திருக்கிறது ஒண்ணு. நியூ எஜுகேஷன் பாலிசி ஒண்ணு, 10+2+3 கோத்தாரி சொன்னதை நம்ம எல்லாம் படிச்சோம். அப்புறம் 5+3+3+4 வந்து சோ எனக்கு கரெக்டா தெரியல. ஒரு மேம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து சர்டிபிகேட்னு கொடுப்பாங்களா, செகண்ட் வந்து டிப்ளமோன்னு கொடுப்பாங்களாம். சோ 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ தேர்ட் வந்துதான் நம்மளுக்கு டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சஜினா அவர்களே. நான் நாளைக்கு அடுத்த டைம் வந்து அதையும் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். ஓகே, ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ல எதை பார்த்தோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஃபங்க்ஷனல் லிட்ரஸ்ல ஒரு ஒரு 3 ஸ்கீம் பார்த்தோம். எஸ், அக்காமல் மேம் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. என்எல்எம் பார்த்தோம் 1988ல உள்ளது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சாக்சர்ஸ்னு என்ன வந்துச்சு, சாக்சர் 2009. மூணாவது உல்லாஸ். உல்லாஸோட இயர் என்னது? 2000 என்ஐஎல்பி இல்லைன்னா உல்லாஸ் அப்படிங்கிறது என்னது? 2022. சூப்பர். ஓப்பன் ஸ்கூலிங்னா இது? ஓப்பன் ஸ்கூலிங் எஸ், என்ஐஓஎஸ். ஓகேங்களா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு சொல்லிட்டு இயர் என்னது ஓப்பன் ஸ்கூலிங்க்கு? 1989. நீபாக்கு இயர் என்னது? நீபா. நீப்பால ஃபுல் ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க. 2-3 டைம் எழுதி எழுதி பாருங்க. இப்ப எனக்கு இயர் மட்டும் போட்டு விட்டா சூப்பரா இருக்குமே. 1979 வந்து நீபா. 1978 என்ன பார்த்தோம்? 78. நான் மைண்ட்ல இருக்கதா சொல்றேன். ஏதாவது மிஸ்டேக் பண்ணா எனக்கு ஒண்ணு சொல்லிருங்க. 78ல என்எல்பி பார்த்தோமா? ஆதிசேஷா ரிப்போர்ட், ஆதிசேஷன் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்தோம். எஸ். இன்னொன்னு இருக்கு, என்சிஆர்டிக்கு இயர் என்னது? என்சிஆர்டி 1961. டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம எந்த இயர் பார்த்தோம்? 1974. ஓகேங்களா? 77ல வந்தது என்னது? 77 எஸ்யூபிடபிள்யூ. சூப்பர். ஸ்கில் டெவலப்மெண்ட்ல உள்ள ஸ்கீம் மட்டும் சொல்லுங்க. எஸ்யூபிடபிள்யூ. சூப்பர். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்எஸ்டிசி. 2015ல 2 ஸ்கீம் பார்த்தோம். என்னெல்லாம்? பிரதான் மந்திரி கிஸ் கேவிஒய்னு ஒண்ணு வரும்.